விக்னேஷ் பிஸ்னஸ் வேர்ல்ட். உற்பத்தி. உற்பத்தி என்பது மூலப்பொருள் மற்றும் மூலப்பொருள் அல்லாத ஒன்றினை இணைத்து உருவாக்குவதே உற்பத்தி பொருளாகும். முதல்நிலை உற்பத்தி மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி என இரு வகைகளாக பிரிக்கலாம். அவை: முதல்நிலை உற்பத்தி. நிலம், உழைப்பு. நிலத்தில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை நம் அனைவருக்கும் தெரியும். அதன் மூலமாக உழைத்து விவசாயிகள் தங்களது உழைப்பின் மூலமாக முதல்நிலை உற்பத்தி நிறைவு செய்கின்றனர். இரண்டாம் நிலை உற்பத்தி. மூலதனம். அதாவது விவசாயியும் தாண்டி தொழிலதிபர்கள் தங்களது மூலதனத்தின் மூலமாக முதல்நிலையில் உற்பத்தியான பொருட்களை இரண்டாம் நிலை உற்பத்திக்கு கொண்டு செல்வதும். தொழில் அமைப்பு. இதன் மூலமாக தங்களது தொழில் அமைப்பை விருத்திப்படுத்துகின்றனர். இப்பொழுது முதல்நிலை உற்பத்தி குறித்து பார்ப்போம். நிலம் மற்றும் உழைப்பு. நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடு, ஆறு, ஏரி, கடல், மலை, வானிலை, காலநிலை ஆகியவற்றினை குறிக்கும் செல்வங்கள் அடங்கும். உற்பத்தி பாதையில் உழைப்பு மற்றும் மனித ஈடுபாடுகள் பல பணிகளின் ஒருங்கிணைந்தாகும். இரண்டாம் நிலை உற்பத்தி. மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு. மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியினால் உருவாக்கப்படும் எளிமையான குறுகிய மூலதனம் என்பது ஆகும். இது பணத்தை குறிக்கும். தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு. தொழில் முனைவோர் அவர்கள் பல உற்பத்தி காரணிகள் நிலம் மற்றும் மூலதனம் ஆகும்.